Have a pleasant day, children. Today in our English class, we are going to see Prose 3, Empowered Women Navigating the World. So, in our society, women occupy almost all positions, major positions in society. Nowadays, women's accomplishments are tremendous in many fields. One of such achievement is the all-women Indian Navy crew who circumnavigated the world for 254 days all alone in a sailboat called INSV Tarini. The main aim of voyage was to showcase Made in India initiative by sailing on board built INSV Tarini. Let us see the lesson. First, gone are the days where women in India remained indoors unless permitted to go out with an escort. Conditions today have changed thanks to all those women who have fought for their freedom and set a very good example for others. The real power of women, though realized earlier, is currently being projected to the world by the advancement of technology and மீடியா. ஸோ அந்த காலத்துலலாம் பெண்களை வீட்டில் அடைபட்டிருந்து அந்த கல்விங்கிறது கூட மறுக்கப்பட்டிருந்தது. பெண் என்பவள் வீட்டு வேலை செய்வதற்காக, வீட்டை பராமரிப்பதற்காக, குழந்தைகளை பராமரிப்பதற்காக அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு இதில் தான் அவங்க பெண்களை வச்சுருந்தாங்க. ஆனால் நிறைய இப்போது பெண் சுதந்திரம் முழுமையான சுதந்திரம் கிடச்சி விட்டதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் ஒரு துறையிலையும் பெண்கள் சாதித்து அவங்கள ஒரு முன் உதாரணமாக மற்றவங்க முன்னாடி காட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம், அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி மீன்ஸ் தொழில்நுட்ப முன்னேற்றம் அண்ட் மீடியா, இந்த ஊடகம், இது பெண்களுடைய முன்னேற்றத்தை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. Women occupy almost all major positions in society. Currently, women's accomplishments are tremendous in many fields. One of such achievements is All Indian Navy crew who circumnavigated the world for 254 days all alone in a sailboat called INSV Tarini. இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்னேன். நம்ம இந்தியன் நேவி இருக்கலாமா, அதில் ஆல் இண்டியா விமென் க்ரூ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, உலகத்தையே 254 நாட்கள் இந்த ஒரு 6 மெம்பர் உள்ள க்ரூ INSV தாரிணி அப்படிங்கிற ஒரு கப்பலில் படகின் மூலம், சின்ன படகு தான், அதில் 254 நாட்கள் அவங்க உலகம் ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா சாதிச்சிருக்காங்க சுற்றி இது எதுக்காக வேண்டி இந்த ப்ராஜெக்ட் அவங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னா, புதிய இந்தியா, மேட் இன் இந்தியா, புதிய இந்தியாவில் பெண்களுடைய சக்தி, விமென் எம்பவர்மெண்ட்னு சொல்லுவோம், அவங்களுடைய அந்த சக்தியை காட்டுறதுக்கு தான் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களாலையும் முடியும் அப்படிங்கிறத they have proved it. What is INSV Tarini? INSV stands for Indian Naval Ship Vessel. Tara Tarini is the patron deity for sailors and is worshipped for safety and success at sea. Tara Tariniங்கிறது அந்த கப்பலுடைய ஒரு தோற்றம் இங்கே கொடுத்துருக்குறேம்மா. You see it? You can see it. So this is that India INSV Tarini. This is the ship. It was named after Tarini, the patron deity. So the temple which is at Orissa. So this was named after this protecting god, காவல் தெய்வம்னு சொல்லுவோம்ல, அந்த காவலர்களுக்குரிய அந்த படகுல செல்லும் அந்த செயிலர்ஸுக்கு காவல் தெய்வமாக சொல்லுவாங்க தரிணிங்கிறவங்க ஒரு தெய்வத்தை. அந்த பேரில் தான் இந்த கப்பல் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா அதுக்கு பெயர் சூட்டியிருக்கிறாங்க. INSV Tarini is the second sailboat of the Indian Navy, the first being the INSV Hade. So first boat இது Tarini is the second sailboat. First உருவாக்குனது INSV Hade. It is a Madema, H silent. It is a 55-foot sailing vessel built indigenously in India. Indigenously means naturally. இந்தியாவிலேயே முழுமையாக 55 அடி
ஒரு செயிலிங் வெசலை வந்து நம்ம இந்தியாவிலே என்ன செஞ்சுருக்குறாங்க, உருவாக்கியிருக்கிறாங்க. பை எம்எஸ் அக்வாரி ஷிப்யார்டு ப்ரைவேட் லிமிடெட் லொக்கேட்டட் இன் கோவா. கோவாவில் உள்ள ஒரு ஷிப்யார்டு தான் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த படகை உருவாக்கியிருக்காங்க. ஆஃப்டர் அண்டர்கோயிங் எக்ஸ்டென்சிவ் sea trials, he was commissioned to the Indian Navy service on 18 February 2017. The boat was named after the famous Tara Tarini temple in Kanjam district of Odisha. The word Tarini means boat and in Sanskrit it means a savior. ஸோ கோவாவில் உள்ள ஒரு ஷிப்யார்டில் உருவாக்கப்பட்டது தான் இந்த தாரா தரணிமா. நிறையா ட்ரையல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வச்சு தான் இதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இந்தியன் நேவி சர்வீஸ் கமிஷன்டு மீன்ஸ் இட் வாஸ் அ சென்ட் அண்ட் இட் வாஸ் டன் பை அவர் இந்தியன் நேவி சர்வீஸ் ஆன் February 18 February 2017. எதுக்காக வேண்டி இந்த படகுக்கு வந்து தாரா தரணின்னு சொன்னாங்கங்கிறத ஐ ஹாவ் ஆல்ரெடி செட் இட். அந்த ஒடிசாவில் உள்ள கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்டுங்கிற மாவட்டத்தில் உள்ள அந்த காவல் தெய்வத்தோட பேரில் தான் இந்த படகை உருவாக்கியிருக்கிறாங்க. தரடினா போட், சமஸ்கிருதத்தில் இதை என்ன சொல்லுவோம்னா சேவியர், காப்பவள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? INSV Tarini has advanced Raymarine navigation suite and an array of satellite communication systems for perfect navigation anywhere in world. அதாவது இந்த போட்டில் வந்து INSV தரணி இருக்கலாமா, இதில் வந்து முதல்ல உலகில் எங்குனாலும் வழிநடத்தக்கூடிய செயற்கை தகவல் தொடர்பு அமைப்புகளின் அதில் வந்து ரெமைன் வழி செலுத்துதல் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேவிகேஷன் சூட் ஹேஸ் அட்வான்ஸ் ரேமரைன் நேவிகேஷன் சூட். அந்த செயற்கை சேட்டலைட் கம்யூனிகேஷன்னு சொல்லுவோம்லாமா, அது வந்து அட்வான்ஸ்டு லெவலில் இந்த தரணி படகை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதில் அவ்வளோ தொழில்நுட்பத்தையும் உள்ள வடிவமைச்சு உருவாக்கியிருக்கிறாங்க. Navika Sagar Parikrama was a project undertaken in consonance with the national policy to empower women to attain their full potential. The project is considered essential towards promoting ocean sailing activities in the Navy while depicting Government of India's thrust for Nari Shakti, said Chief of the Naval Staff Admiral Sunil Lanba in his welcome speech. So, what is the meaning of consonance? Means agreement. நவிகா சாகர் பரிக்கிரமாங்கிறது வந்து ஒரு ப்ராஜெக்ட். அது யார் கூட ஒருங்கிணைச்சு இதை உருவாக்கியிருக்கிறாங்கன்னா நேஷ்னல் பாலிசி டு எம்பவர் விமென். ஸோ பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக தேசிய கொள்கையோட ஒத்துழைச்சி இதை என்ன செஞ்சுருக்காங்க, உருவாக்கியிருக்கிறாங்க. The project is considered essential towards promoting. இது வந்து எதுக்காக வேண்டி இதை உருவாக்கியிருக்காங்கன்னா, இந்தியாவோட ஆளுமையை சித்தரிக்கும் போது அந்த கடற்பகுதியில் கடலில் பயணிக்கும் கப்பல்களை ஊக்குவிப்பதிலும் இந்த திட்டம் வந்து ரொம்ப முக்கியமும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாகவும் இது கருதப்படுகிறது. சரியா? இதை வந்து அவருடைய வரவேற்பு அட்மிரல் சுனில் லன்பாங்கிறவர், அவர் நேவல் ஸ்டாஃப், கடற்படையில் உள்ள ஒரு தளபதி, அட்மிரல்னு சொல்லுவாங்க. அவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா அவருடைய வரவேற்பு உரையில் இதை தெளிவான முறையில் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு, கூறியிருக்கிறார். The voyage was aimed to showcase Make in India initiative by sailing on board indigenously built INSV Tarini. The special feature of the sailboat is that it encouraged use of environment-friendly, non-conventional renewable energy resources such as the wind, collected and updated meteorological, ocean and wave data on regular basis for accurate weather forecast by India Meteorological Department, and also collected data for monitoring marine pollution on high seas. இதை வந்து எதுக்காக வேண்டி அவங்க வந்து இந்த மேக் இன் இந்தியா, அதாவது இந்தியாவாலையும் உருவாக்க முடியுங்கிற ஒரு முன் முயற்சியை
மேற்கொள்ளும் நோக்கத்தில் தான் இந்த பயணம் வந்து மேற்கொள்ளப்பட்டது. இந்த 6 பெண்கள் உள்ள ஒரு கடற்படையிலோட நல்ல பதவியில் இருக்க பெண்கள் மூலமாக. இதோட சிறப்பு அம்சம் என்னென்னா, அந்த படகோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, காற்றாலை போன்ற காற்று சூழலுக்கு உகந்த, நம்ம அந்த ரெனியூவபிள் எனர்ஜிங்கிறது என்ன செய்யலாமா, மறுசுழற்சி செய்யக்கூடிய அந்த எனர்ஜி, அதில் வந்து விண்டு சரியா மெயினாக. அதுக்கப்புறம் கலெக்டட் அண்ட் அப்டேட்டட் மெட்டீரியாலஜிக்கல் ஓஷன் அண்ட் வேவ் டேட்டா அண்ட் ரெகுலர் பேசிஸ். அதே மாதிரி அதுவே ரெனியூ பண்ணி அதுவே என்ன செஞ்சுக்கிடும், இட் வில் யூஸ் த எனர்ஜி, விண்ட் எனர்ஜி. அதுக்கப்புறம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை இது பயன்படுத்த ஊக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்தியாவில் மெட்ரியாலஜிக்கல்னால் என்னதுமா, வளிமண்டல திணைக்களத்தின் துல்லியமான வானிலை முன்னறிவிப்பு தெரிவிப்பதற்காகவும் சேகரிப்பதற்காகவும் பின்னர் அதை உலகுக்கு தெரிவிப்பதற்காகவும் புதுப்பிக்கப்பட்ட வானிலை அறிவிப்புகளை அளிப்பதற்காகவும் கடல் மற்றும் அலைவரிசை தரவு அப்படின்னா அந்த சொல்கிறாங்கல்லடா மானிட்டரிங் மெரைன் பாப்புலேஷன், நம்ம கடல் வளங்களை வந்து அளிக்கிற அந்த மாசுகள் இருக்குல்ல, அதை பற்றின டேட்டாஸ் கொடுக்கறதுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மூலமாக இந்த கப்பல் வந்து என்ன செஞ்ச, இந்த கப்பல் இல்லாமல் படகு வந்து உருவாக்கி இருக்கிறார்கள் நமது இந்திய கடற்படை, கப்பற்படை.